யூத் மீட்டிங்கை பற்றியும் பிள்ளைங்களை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாரு. 2 பேருமே சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவன் ஜாக் பெரியா மீடியாவில் இருக்கான், எடிட்டிங் செக்ஷனில் இருக்கான். சர்ச்சு கிளீனிங் சனிக்கிழமைனா சர்ச்சு கிளீனிங் போவான். சர்ச்சில் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது. எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நாங்கள் விட்டு வேலைக்கு போயிடுறோம். பிள்ளைங்க என்ன ஆவாங்க ஏது ஆவாங்கன்ற பயம் இல்லாமல் சர்ச்சு ஒரு பாதுகாப்பில் வச்சுருக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வாலிப பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்களை ஒப்பிடும்போது 2 ஆம்பளை பிள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ அது கிடையவே கிடையாது. 2யும் கர்த்தருக்குள்ள சர்ச்சினை வழி நடத்துது, யூத் மீட்டிங் வழி நடத்துறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ்டருக்கும் சுமதி அக்காக்கும் தினேஷுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மாத்திரம் இல்லாம பைபிள்ல ரொம்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் அவ்வளவா இல்லை, இப்ப பரவாயில்ல. 2 பேருமே நல்லா பைபிள்ல படிக்கிறானுங்க பண்றானுங்க. நம்ம எங்கன்னா இல்லைன்னாலும் ஒழுக்கமா இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் விட கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு. சபை நம்மளை இப்படி நம்ம பிள்ளைங்களை நடத்துதுன்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம இப்ப வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம், பிள்ளைங்க தனியா இருக்குங்களேன்னு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் அவர் கூட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு சாட்சியா வீட்டுல இருக்கிற வேலையை பகிர்ந்து செஞ்சுக்கிறானுங்க. அவங்க 2 பேருமே நாங்க 2 பேருமே மார்னிங் போயிட்டு வரத்துக்குள்ள சாதம் வடிச்சு வச்சிருவானுங்க. அதுவே நம்மளோட கஷ்டத்தை புரிய வைக்குது. சபை தான் இதுக்கெல்லாம் காரணம். சபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாம தினேஷ் யூத் மீட்டிங்ல நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு போறான் அப்படின்றது இல்லாம கிளீனிக்கு போறான் போதும் சந்தோஷமா இருக்கு. வெளியில எங்கன்னா கூட்டு போயிடுறாங்க, ப்ரேயர் எதனா இருந்தா போறானுங்க அப்படின்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்குள்ள இந்த வாலிப வயசுல நடக்கிறது ரொம்ப அற்புதம். அதை நடப்பிக்கிற சர்ச்சைக்கும் தினேஷுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மாத்திரம் இல்லாம நம்ம மற்ற வாலிப பிள்ளைங்களை ஒப்பிடும்போது நம்ம வாலிப பிள்ளைங்களை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்த காலேஜ் போனாலும் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளைங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஞானத்தை பிள்ளைங்களுக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே கர்த்தருக்குள்ள வளர்றாங்க, கர்த்தருக்குள்ள இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு நன்றி. சபைக்கும் பாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.